80 வயசு பெரியவரை ஒரு கல்ல போட்டு கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு அவருடைய மனைவி 70 வயசு பாட்டி, அந்த 70 வயசு பாட்டிய கற்பழிக்காங்க. ஏன்னா ஒரு பாட்டி கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு யோக்கியம் இல்லாம ஒரு தரத்தை நடக்கிறான, இந்த மாதிரி ஒரு எண்ணம் யாருக்காவது வருமா? இப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்குது. இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்ல. நெல்லையில காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஒருத்தர கொலை பண்ணாங்க. கொலை பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் ஆக போகுது. இன்னும் அந்த கொலைக்கு ஒரு முடிவு தெரியல, குற்றவாளி யாருன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாட்டுல எத்தனையோ கூட்டு பாலியல் வன்முறை நடக்குது. பொண்ணுகளை கடத்தி கொண்டு போறது, கொண்டு போய் குரூப்பா 2 பேரு 3 பேரு 4 பேரு சேர்ந்துக்கிட்டு அந்த பொண்ணை மானபங்கம் படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து என்னெல்லாமோ பண்றாங்க. எத்தனையோ பேப்பர்ல பாக்குறோம், பேப்பரை தொடர்ந்து அதைத்தான் பாக்குறோம். தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கொலை, ஜாதிய வன்ம கொலைகள் நடக்குது. எத்தனை கொலை நடந்திருக்கு? இந்த சமுதாயத்தை அந்த சமுதாயம் வெட்டுறான், அந்த சமுதாயத்தை இந்த சமுதாயம் வெட்டுறான், 2 சமுதாயம் சேர்ந்து இன்னொரு சமுதாயத்தை வெட்டுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு இந்த 4 பேருக்கும் வாய் இல்ல. வாய் சும்மா மேடையில மட்டும் வீரவசனம் மட்டும் பேசினா போதாதுங்க. மக்களுக்காக நீங்க பேசுறதுன்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் மக்கள் தானே. மக்கள் எவ்வளவு பாவப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, இதுக்கெல்லாம் தட்டி கேட்கணும்ல. ஏன்னா அங்க நடக்கிறது திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இவங்க ஆட்சியில் நடக்கிறது இங்க யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. இது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி ஏதாவது நடந்தா போதும், இந்த 4 பேர் வருஷம் கட்டிட்டு வருவானுங்க, வாயை திறப்பானுங்க. அப்படி நடக்கு இப்படி நடக்குன்னு. போன ஆட்சியில சாராய கடை திறந்ததுனால, மதுக்கடை திறந்ததுனால தமிழகத்துல நிறைய விதவைகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழி பேசினாங்க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அவங்க வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போர்டை தூக்கிட்டு மதுக்கடையை ஒழிப்போம், மதுக்கடையை மூடுவோம், கோஷம் போட்டீங்கல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, போராட்டம் பண்ணீங்கல்ல. இப்ப இந்த ஆட்சியில மதுக்கடைகள் அதிகப்படுத்திருக்கீங்க. தெருக்கு தெரு மதுக்கடை இருக்கு. அவன் குடிச்சிட்டு போதையில என்ன பண்றானே தெரியல. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு துப்பு இல்லையா? இதை கேட்க வேண்டியதானே? நாங்குநேரியில கொலை நடந்து 1 மாசம் கூட முடியல. அதுக்குள்ள அதே நாங்குநேரி பக்கத்துல மாயநேரிங்கிற ஊர்ல ஒருத்தர் மைத்துனரை கொலை பண்றான். ஆனா அது உள்ள போய் பார்த்தா தெரியுது, அதுல வேற மாதிரி கதை வருது. அது உள்ள அது ஒரு வீடியோல கண்டிப்பா நான் பேசுவேன். அந்த எதுக்கு அந்த கொலை நடந்துச்சு, சொத்து தகராறு சொல்றாங்க. அது சொத்து தகராறு கிடையாது. அதுக்கு பின்னாடி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் அங்க ஒளிஞ்சு நின்றுகிட்டு அவனை தூண்டி விட்டு அவன் மேல வெறுப்பேத்தி அவனை கொலை செய்ய சொல்றாங்க. அது யார்? அவரு ஒரு மாவட்ட பிரதிநிதியா இருந்தவர். திமுக 12 ஆண்டுகள் மாவட்ட பிரதிநிதியா இருந்தவரை அவங்க மைத்துனரை வச்சு கொலை பண்ண வைக்கிறாரு இப்ப இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர்.